சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம், தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு தியானிக்கும்படியான வேத வசனம் 69ஆம் சங்கீதத்திலே 16ஆம் வசனம். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும், உம்முடைய தயை நலமாய் இருக்கிறது, உமது உருக்கமான இரக்கங்கள்படி என்னை கடாட்சித்தருளும். தாவீது இப்படியாக கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறார். விண்ணப்பத்தை குறித்து சென்ற வாரத்தில் அநேக காரியங்களை நாம் தியானித்தோம். ஆனாலும் இந்த சங்கீதத்தில் தாவீது சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியமும் தன்னை சுற்றி சூழ்ந்திருக்கக்கூடிய காரியங்களை குறித்து அவர் இப்படியாக சொல்கிறார். வெள்ளங்கள் என் ஆத்மா மட்டும் பெருகி வருகிறது, ஆழமான உலையில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலையில்லை, நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என்மேல் புரண்டு போகிறது, நான் கூப்பிடுறினால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று, என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண்கள் பூத்து போயிற்று. நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமையிலும் அதிகமாயிருக்கிறார்கள், வீணான எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள், நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு என்று சொல்லி 69ஆம் சங்கத்தில் 1 முதல் 4 வசனங்களிலே தன்னுடைய சூழ்நிலைகளை கர்த்தருக்கு அறிவிக்கிறார். அது மாத்திரமல்ல, 14ஆம் வசனத்தில் இப்படியே சொல்கிறார், நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்றிலிருந்து என்னை தூக்கிவிடும், என்னை பகைக்கிறவன் என்று நிலையாத ஜலத்தினின்றும் நான் நீங்கும்படி செய்யும், ஜல பிரவாகங்கள் என்மேல் புரளாமலும் ஆழம் என்னை விழுங்காமலும் பாதாளம் என்மேல் தன் வாயை அடைத்துக் கொள்ளாமலும் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தரிடத்திலே தன்னுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் விளக்கி காண்பிக்கிறார், விண்ணப்பிக்கிறார். தேவனா கர்த்தர் இந்த விண்ணப்பத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். கர்த்தரிடத்தில் நாம் விண்ணப்பிக்கும் பொழுது அந்த விண்ணப்பத்திலே இருக்கக்கூடிய அந்த சத்தத்தை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த விண்ணப்பத்தில் நாம் என்ன சொல்லுகிறோம் என்பதை கவனமாக கேட்டு அவைகளிலிருந்து விடுதலையாக்கக்கூடியவராய் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அதனாலதான் அவனுடைய தயை நலமாய் இருக்கிறது. கர்த்தருடைய தயை நமக்கு வேண்டும். இந்த பூமியிலே நமக்கு எதிராய் வரக்கூடிய சத்துருக்களை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கு வரக்கூடிய காரியங்களிலிருந்து நமக்கு விடுதலை ஆக வேண்டும் என்று சொன்னால், நமக்கு தேவன கர்த்தருடைய தயை கட்டாயமாய் இருக்க வேண்டும் என்பதால், இதனால தான் தாவீது கர்த்தரை நோக்கி அப்படி உருக்கமான இரக்கங்கள்படி என்னை கடாட்சித்தருளும் என்று அவர் ஜெபிக்கிறார். கடாட்சித்தருளும் என்று சொன்னால், ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யும், என்னை கருணையோடு கூட பாரும் என்று சொல்லி சொல்லக்கூடிய வார்த்தையாய் காணப்படுகிறது. எசேக்கியா கர்த்தரிடத்திலிருந்து ஏசாயாவின் மூலமாக கேட்ட அந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு அவருடைய சமூகத்தில் தன்னை முழுவதுமாய் தாழ்த்தினார், ஒப்பு கொடுத்தார், அவரை நோக்கி கூப்பிட்டார், அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணினார். எனவே கர்த்தர் அவருக்கு பதில் கொடுத்தார். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர், நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறவர், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். அவர் ஒரு நாளும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம் அவிழ்ந்து போக விட மாட்டார். எனவே கர்த்தரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணுவோம். கர்த்தர் நிச்சயமாய் கேட்டு அவர் விடுதலையாக்குவார். இன்றைக்கு நீ எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் சில விண்ணப்பிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தாவீது தன்னுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் சொன்னார். தாவீதை கர்த்தர் விடுவித்த தேவன் நம்மையும் விடுவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார், உங்களையும் விடுவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றுவீராக. எதிராக இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி இந்த பூமியில சாட்சியாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், உன்னை நான் குணமாக்குவேன் என்று சொல்லி கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லும் நாமத்தை மையப்படுத்துகிறோம். ஒவ்வொரு மீதும் உம்முடைய கிருபை இறங்குவதாக, உம்முடைய தயை உண்டாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.